பணிபுரிந்து அவருடைய பேஷனான எஜுகேஷன் கன்சல்டன்ட் அண்ட் யூகே சர்டிஃபைடு இன்டர்நேஷ்னல் கேரியர் கவுன்சிலராக அதை எடுத்துக்கொண்டு டிகே ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டன்சி என்ற ஒரு நிறுவனத்தை 6 வருடங்களாக நடத்தி கொண்டு வரும் ஃபவுண்டர். அந்த நிறுவனத்தின் ஃபவுண்டர் இவர். மாணவர்களை இதுவரை 2000 மாணவர்களை வழிநடத்தி 400 மாணவர்களுக்கு மேலாக அமெரிக்கா விசா வாங்கி கொடுத்து லண்டன் யூகே விசா வாங்கி அவர்களை அவங்களுடைய கேரியருக்கு உதவி புரிந்து வருபவர். ஜேசி நாமக்கல் எலைட் மெம்பர் 2023 முதல் ஜேசியின் கௌரவமிக்க விருதான கமல் பத்ரா விருது 2024 வாங்கியவர். ஸ்பீச் கிராஃப்ட் முடித்துவிட்டு ஜோன் ட்ரெயினருக்காக தயாராகி கொண்டிருப்பவர். அவர்களை நற்புலரி குடும்பம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ் சார். அனைவருக்கும் இனிய நட்புலரியின் காலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நட்புலரி பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னா, திரு மரம் கே செங்கார்வேல் சார் அவர்கள் வந்து கடந்த வாரம் வந்து நாங்கள் கள்ளக்குறிச்சி வந்து அவர் ஜோன் கோச்சாக அவர் போகும்போது அவர் வந்து உங்களோட மீட்டிங் அப்போ தான் ஜாயின் பண்ணார் 5/27க்கு. ஸோ அவர் வந்து காரில் பயணம் பண்ண விஷயத்த வந்து அவர் எப்படி கடைபிடிக்கிறார், அதனால என்ன விஷயங்கள் கற்றுக்கிறார் அப்படின்றத அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர்கிட்ட வந்து போகும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஜேசி ஜேகாமில் 1-to-1 எப்படி போயிட்டு ஒரு பிஸ்னஸ் பீப்புள் வந்து பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. திரு மரம் கே சிங்காரவேல் சார் அவரோட ஒரு 6 மணி நேரம் பயணம் பண்ணி போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த நட்புலரை பற்றி பல விதமான கருத்துக்களை வந்து அவர் தெரிவித்தார். இதில் உள்ள மனிதர்கள் அவர்கள் யார், ஸோ அவங்களுடைய டெஸ்டினேஷன்லாம் என்ன அப்படின்றத தாண்டி ஸோ ஏர்லி மார்னிங் எல்லாரும் ஒரு 5:27 ஷார்ப்பாக வந்து மீட்டிங்கில் ஜாயின் பண்ணி பேசும்போது எனக்கு அந்த விஷயம் ஏர்லி மார்னிங் ஒரு விஷயம் கற்றுக்கணும், கண்டிப்பாக அது நல்ல விஷயம் தான் இருக்கும் அப்படின்றத நட்புலரை நானும் ஜாயின் பண்ணு சொல்லி எனக்கு கேட்டேன். அதற்கு பின்னாங்க அவர் வந்து என்னை நட்புலரை வந்து இணைத்து விட்டார். அவருக்கு வந்து என்னுடைய முதற்க நன்றி. அதே போல் நான் இந்த ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்றது வந்து திரு வேல்பாரி நடேசன் சார் அவர்களை வந்து நான் ஜேசியில் வந்து ஒரு மீட்டிங்கில் சந்திக்கும் போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு ஜேசி ஐடி ப்ரோக்ராம் நடத்தும் போது அவருடைய பேச்சு கேட்டு தான் நான் வந்து நானும் ஒரு ஸ்பீக்கர் ஆகணும், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்றத என் மனசுக்குள்ளே வந்து விதைச்சிட்டு அதுக்குண்டான முயற்சியில் வந்து நான் இணைஞ்சு பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜேசியில் பயணம் பண்ணுறதுக்கு முக்கியமான முதல் காரணம் நண்பர் திரு ஜேசி நாமக்கல் எலைட்டுடைய பிரசிடென்ட் அருண் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுட்டு நான் என்னை பற்றி ஒரு சிறிய உரையை நான் கொடுத்துடலான் இருக்கேன். ஏன்னா முதல்ல நான் இதில் இணைஞ்சிருக்கேன். ஒரு கடந்த வாரம் தான் நான் இதில் இணைஞ்சேன். என்னோட பேர் ரமேஷ் ராஜு. என்னோட நேட்டிவ் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். என்னுடைய மனைவியார் பேர் வந்து திருமதி பி சத்யா. எனக்கு 2 குழந்தைகள் உள்ளனர், தியாஷ் அண்ட் கிருதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் வரலும் படிச்சிருக்கேன். படித்து முடிச்சுட்டு சவுதி அரேபியாவில் வந்து வேலைக்கு போனேன். முதலோட என்னுடைய பேஷன் அப்படின்னு இருந்தது வந்து ஆசிரியர் பணித்தொழில் தான். ஆனால் அதில் உள்ள பணிச்சுமை காரணமாக, பணிச்சுமை என்றால் பாடம் எடுப்பதல்ல, அந்த அட்மிஷன் ஓரியன்டான ப்ராசஸ் வந்து எனக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்தது. ஸோ அதன் காரணமாக எனக்கு எலக்ட்ரிக்கல் ஓரியன்டான ஒர்க்கில் வந்து நேச்சுரலாக வந்து கொஞ்சம் ஒர்க்கு தெரிஞ்சதுனால ஸோ அதை நோக்கி நான் பயணம் பண்ணேன். 2014 சவுதி அரேபியாவுக்கு ஜாஸ்கோ அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு சைட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக போகிறேன். இப்போ போகும்போது என்னோட நாலேஜ் வந்து ஒரு 0% அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக்சுவலாக. ஏன்னா இங்கிருந்த விஷயங்கள் வேறு, அங்கிருந்த விஷயங்கள் வேறு எனக்கு. ஸோ வாழ்க்கை அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் 3 மாதங்கள் டைம் கொடுத்துருந்தாங்க அந்த கம்பெனியில். 3 மாதத்துக்குள்ள வேலையை நீ கற்றுக்கல அப்படின்னா உன்னை திரும்ப அனுப்பிடுவோம் அப்படின்றது தான். ஸோ அந்த 3 மாதத்துக்குள்ளே நான் வந்து ஒரு வேலையை கற்றுக்கணும் அப்படின்ட்டு முழு முயற்சியாக வேலையை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதில் வந்து நான் சஸ்டெயின் பண்ண ஆரம்பித்தேன். அந்த கம்பெனியில் அப்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த கண்ட்ரியில் ஒர்க் பர்மிட் ரிசீவர் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, நல்ல சேலரி கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நான் அதை நோக்கி நான்
ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் போகும்போது 40,000 சேலரியில் வந்து நான் உள்ளே போயிருந்தாலும் அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே என்னோட சேலரி வந்து 70,000 அப்படின்றத அந்த நிறுவனம் எனக்கு உயர்த்தி கொடுத்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எந்த விஷயத்த கத்துக்கிறோமோ அதுக்குண்டான பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்றது உண்மை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு. இன்னைக்கு நான் பேச போற புத்தகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்னா, சிறகை விரிப்போம் அப்படின்ற ஒரு புத்தகம். திரு தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான புத்தகம். 2வது புத்தகம் யூ கேன் வின், உங்களாலும் வெல்ல முடியும் அப்படின்ற அந்த சிவகரா எழுதிய புக். உலகத்திலேயே வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திய புத்தகம் அப்படின்னே சொல்லலாம். யூ கேன் வின். ஸோ நம்ம எல்லாரும் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றத இந்த புத்தகத்தில் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் எப்படியெல்லாம் மனிதர்கள் வந்து ஒரு குறிக்கோளோட வாழணும் அப்படின்றத எடுத்து சொல்லியிருப்பாரு மிஸ்டர் சிவகாரா சார் அவர்கள். இந்த 2 புத்தகத்தை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். முதல்ல வந்து சிறகை விரிப்போம், தென்கட்சி கோ. சுவாமிநாதன் எழுதிய புத்தகத்தில் மனித நேயமும் ஒரு மருந்து தான் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஸோ மனிதநேயம் எப்படி வந்து ஒரு மருந்தாக முடியும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இன்னைக்கு பலர்கிட்டையும் வந்து மனிதநேயம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது காணாமல் போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. எதனால் அப்படின்னா சில நேரங்கள் வந்து மனிதநேயமாக நம்ம வந்து செயல்படுற ஒரு விஷயம் கூட தவறாக போய் முடியுது, இல்லை வந்து அதை தவறாக எடுத்துக்கிறாங்க அந்த நாட்டில். ஸோ மனிதநேயம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மனிதநேயமாக இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 விஷயங்களில் வந்து ஒரு நல்ல மனிதராக இருக்க முடியும். மனிதநேயம் முதல்ல வேணும் அப்படின்னா நமக்கு வந்து தர்மம் அப்படின்ற அறவழியில் செல்லக்கூடிய எண்ணங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி. 3வது யாருக்காக நம்ம வந்து தான தர்மம் வந்து பண்ணுறோம் அப்படின்றதுல வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ மனிதநேயமாக நம்ம செயல்படும் போது என்ன விஷயம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதநேயமாக நம்ம இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து உதவி ஆத்மார்த்தமாக செய்யும்போது கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அப்படின்னு வந்து பலரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஒரு முடியாத ஒருத்தருக்கு பசியோட கஷ்டப்படுற ஒருத்தருக்கு நம்ம வந்து உதவி செய்யும் போது கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல நம்ம வந்து அவருக்காக ஒரு பசி ஆத்துறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சியும் வந்து நிறைவும் கொடுக்கும். அதுவும் அதே போல் அவரும் வந்து வயிறார சாப்பிட்டு நம்ம வாழ்த்தும் போது ஸோ நானும் நம்மளுடைய சந்ததியினரும் ஒரு நல்ல நிலையில இருக்கலாம் அப்படின்றது என்னோட குறிக்கோள். மனிதநேயத்தை நான் வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ எங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஒரு சுப நிகழ்ச்சி ஆகட்டும் எல்லாத்துக்குமே நாமக்கல்ல இருக்கக்கூடிய பசியில்லா மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அவர்கள் வந்து யாருக்கா வந்து இன்னைக்கு உணவு கொடுக்க முடியல, காலையில் ஒரு 30 பேர்கள் 40 பேருக்கு உணவு வந்து தொடர்ந்து அவர் கொடுத்துட்டு இருக்கார். அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில் சடனாக எனக்கு வந்து கால் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு 40 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றத கேட்டால் இமீடியட்டாக எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் உடனே மாற்றி விட்டுருக்கேன் பலமுறை. இந்த நேரத்தில் நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பெருமைக்காக இல்லை. நம்ம ஒருவருக்கு வந்து நம்ம யார் வந்து அந்த உணவு கொடுக்குறான்னு தெரியாமையே நம்ம கொடுக்கும்போது அதுதான் தர்மமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தர்மம் தலைக்காக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ மனிதநேயத்தை வந்து நான் என்னுடைய குழந்தைங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய நேரம் வந்து அவங்களுக்கு உணவு பரிமாறம் போகும்போது நான் கூட போயிருக்கேன். அப்படி கொடுக்கும்போது அவங்க வந்து சந்தோஷமா இருக்க போதும் என்னோட பெரிய பையனை வந்து அவங்களுக்கு உணவு பரிமாற சொல்லும்போது அவங்க அந்த வாழ்த்து மட்டும்தான் நமக்கு வந்து மிகப்பெரிய சொத்தா இருக்கும் அப்படின்றத நம்புறேன் நான். ஏன்னா இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவலாம் அப்படின்றது என்னோட கான்செப்ட். அந்த விஷயத்த வந்து இப்போ இருந்தே என்னோட குழந்தைங்களுக்கு நான் வந்து மனிதநேயத்தை பற்றி எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். 2வது விஷயம் மனசை கவனியுங்கள். மனசை கவனியுங்கள் அப்படின்னா நம்மளோட மனசு வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்கு, ஸோ நல்ல விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம ரொம்பவே கவனிக்கணும். ஏன்னா மனசு வந்து சரியில்லை அப்படின்னா எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து தெளிவாக செய்ய முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னா பலரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மன உளைச்சல்லையும் மன இறுக்கத்திலையும் இந்த மாதிரி சூழலில் தான் நிறைய பேர் இருக்கும். அது வந்து பணிச்சுமையாகட்டும் அல்லது வெளியில் உள்ள சில காரணங்களாக இருக்கட்டும். ஸோ மனசு வந்து ஒரு இறுக்கமான ஒரு அழுத்தத்தில் இருக்கும்போது அவங்களால வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற முடியாது. மனசை எதனால் கவனிக்கணும் அப்படின்றது என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்னுடைய தாயார் வந்து ஒரு 14 வயசில் என்னை விட்டு இறந்துடுறாங்க. ஒரு ஹார்ட் பேஷண்ட் அவங்க.
அவங்க இறந்துடுறாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க அவங்கள டிபெண்ட் பண்ணியே நான் மேஜரா இருந்துட்டேன். அப்பாவும் இல்லாம அம்மா அப்படின்ற அந்த கான்செப்ட்லயே இருந்துட்டேன். என்ன ஃபுல்லா வழிநடத்துனது மனிதநேயத்த பத்தி நெறைய விஷயங்கள் அவங்க சொன்னதாகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்ட நெறைய விஷயங்கள். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம். ஸோ அவங்க விட்டு போனோனே என் மனசு வந்து ஒரு விதமான தனிமையை நோக்கி போயிருச்சு. அதனால வந்து பல வருடங்கள் ஒரு மன இறுக்கத்திலேயே தான் நான் இருந்தேன் நானு. ஸோ படிப்பு, பார்ட் டைம்ல வேல, இப்படியே ஓடிட்டு இருக்கும்போது என்னோட மனசு வந்து ஒரு விதமான இறுக்கத்திலயும், ஒரு அழுத்தத்திலயுமே தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்னோட மனச வந்து கவனிக்க ஆரம்பிச்சது என்னுடைய நண்பர்கள் தான். கல்லூரி காலத்தில பாவை பாலிடெக்னிக் படிக்கும்போது எனது நண்பர், அருமை நண்பர் திரு அன்பழகன் அவர்களும், பெரியசாமி அவர்களும், அப்புறம் கமலக்கண்ணன். ஸோ இவர்கள் எல்லாமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். அவங்க வந்து என்னோட மனச கவனிச்சு, ஸோ நல்லா படிக்கிறேன் இருந்தாலும் ஏதோ ஒரு டிப்ரஷன்ல இருக்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ என்ன மோட்டிவேட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போணும் அப்படின்னு நெனச்ச 3 பேர் அப்படின்னா, இவர்களை நான் ரொம்பவே இந்த நேரத்தில நான் சொல்லிக்கணும். நன்றி கடன் பட்டிருக்கேன் அவர்களுக்காக. மனச முழுமையா கவனிச்சது அ அன்பு நண்பர் அன்பழகன் அவர்கள் தான். ஸோ என்ன பத்தி புரிஞ்சுகிட்டு எனக்கு என்ன விஷயம் என் லைஃப்‌க்கு தேவை அப்படின்றத எடுத்து சொன்னது அவர் தான். 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய நட்பு வந்து நமக்கு தேவை அப்படின்றது இந்த சிறகை விருப்பம் புக்ல வந்து அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு கதையோட அத வந்து சொல்லியிருப்பாங்க. அ ஒரு இடத்துல வந்து ஒரு இலையும், ஒரு மண்கட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. நம்ம வந்து எங்கேயாவது போயிட்டு ஒரு கோயில் அல்லது வந்து எங்கேயாவது நம்ம வந்து தான தர்மம் அல்லது புண்ணியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ வந்து இலை கேட்குது, நம்ம வந்து எப்படி வந்து அந்த புண்ணியத்த வந்து தேடுறது? அது எங்க கிடைக்கும்? அப்படின்னு 2 பேரும் விவாதிக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து அவங்க மண்ணாங்கட்டி சொல்லுது, மனிதர்கள் எல்லாரும் வந்து கோயில் அப்படிதான் போறாங்க. நம்மளும் காசி நோக்கி போவோம். அப்படின்னு சொல்லிட்டு புண்ணியம் தேடுறதுக்காக அந்த இலையும், மண்ணாங்கட்டியும் இருவர்களும் சேர்ந்து போறாங்க. சேர்ந்து போகும்போது 2 பேரும் விவாதிக்கிறாங்க. நம்ம போகும்போது பல வழியிலயும் நமக்கு வந்து இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம். ஸோ அந்த நேரத்துல நம்ம எப்படி நம்மள தற்காத்துக்கிறது? நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது? அப்படின்றத விவாதிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, "ஆ எந்த இடையூறு வந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற துணையாக இருப்போம்." அப்படின்றத அந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க. சொல்லிட்டு 2 பேரும் பயணம் பண்றாங்க. ஆ சில நாட்கள், சில வாரங்கள கடந்து போறாங்க. அப்போ வந்து ஒரு கடுமையான புயல் வந்து வருது. அப்போ வந்து இந்த மண்ணாங்கட்டி வந்து இலை மீது வந்து அமர்ந்து கொள்ளுது. அப்போ வந்து அந்த இலை வந்து அந்த நேரத்துல பாதுகாக்கப்படுகிறது. சில நாட்கள் மறுபடியும் கடந்து போறாங்க. அப்போ வந்து மழை வருது. அப்போ வந்து இந்த இலை வந்து மண்ணாங்கட்டி மீது அமர்ந்து, அந்த மண்ணாங்கட்டிய காப்பாத்துது. இன்னும் சில நாட்கள் அவங்க தொடர்ந்து பயணம் பண்ணும்போது என்ன ஆகுது அப்டின்னா, காற்றும், புயலும் 2ம் சேர்ந்து வந்து அ அடிக்குது. அப்ப இருவரும் மண்ணாங்கட்டி மழையில வந்து கரைஞ்சு போயிடுது. அந்த இலை வந்து அ காத்துல பறந்து போயி, அங்குள்ள ஒரு கற்குவில் மீது விழுந்து பாதுகாக்கப்படுது. அப்போ வந்து இந்த புயல் எல்லாம் ஓஞ்ச பிறகு அந்த இலை வந்து தேம்பி அழுகுது. அப்போ வந்து அங்க கடந்த ஒரு கற்குவில்ல கடந்த ஒரு கல் கேட்குது. "என்ன ஆயிற்று? நீ எதனால வந்து அழுகுற?" அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நடந்த விஷயங்கள் அனைத்தையும் எடுத்து தெளிவா சொல்லுது. இந்த மாரி நாங்க 2 நண்பர்கள், இந்த மாரி வந்தோம், இந்த மாரி ஆயிற்று அப்படின்னு. இப்ப அந்த கற்குவியில இருந்த ஒரு சிறிய கல் துண்டு சொல்லுது. "நீ வந்து ஒருவரை நண்பராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், அவர் எந்த மாரியான நண்பர்? உனக்கு எந்த வகையில அவர் உதவிகரமாக இருப்பார்? அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நண்பர தேர்ந்தெடுக்கணும். இருவர்களும் அருமையான நண்பர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் நீ எந்த விஷயத்த நோக்கி போறையோ, அந்த விஷயத்துக்கு தேவையான ஒரு நண்பர நீ தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீ ஒரு புண்ணியம் தேடி போற அப்படின்னா, என்ன மாரி ஒரு கற்குவையிலிருந்து ஒரு கல் துண்ட நீ வந்து நண்பனா தேர்ந்தெடுத்திருந்தா, உன்னுடைய பயணம் வந்து இனிமையா முடிஞ்சிருக்கும். ஸோ, அதனால ஒரு நல்ல நண்பன தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி அது அறிவுரை சொல்லுது. இதிலிருந்து நான் என் லைஃப்ல என்ன வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து நூற்றுக்கணக்கான நண்பர்கள் இருந்தாலும், என்னோட வாழ்க்கையில என் வாழ்க்கைய மாத்துன ஒரு நண்பர் அப்படின்னா, அன்பழகன் அவர்கள் தான். கல்லூரியில படிக்கும்போதே வந்து கடைசி பெஞ்சில உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். நெறைய நேரம் வந்து நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு காலேஜ்ல போயிட்டு, சில நேரம் கீழ படுத்தும் தூங்கியிருக்கேன். ஸோ பெஞ்சில படுத்தும் தூங்கியிருக்கேன். ஸோ லாஸ்ட் பெஞ்ச்னால மேக்ஸிமம் கவனிக்காம அப்படியே நான் இருந்திருக்கேன். அப்பல்லாம் வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்றத என்னோட நண்பர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ ஃபினான்ஷியலா நான் ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்கும்போது, அவரு தான் வந்து எனக்கு அறிவுரை வழங்குனாரு அந்த நேரத்துல. ஸோ அவருடைய மாமா வந்து துபாய்ல இருக்காரு. ஸோ நம்ம 2 பேரும் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும்.
அங்க போய் நம்ம சம்பாரிக்கலாம். அதுக்கு உண்டான முயற்சிய வந்து நம்ம இப்ப இருந்தே எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருந்த டைம்ல, ஸோ அதுக்கு உண்டான கோர்ஸஸ்லாம் என்ன பண்ணலாம்? வெளிநாடு போகணும் அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணுன்றத எனக்கு வந்து அவங்க மாமா மூலியமா கேட்டு, அந்த நேரத்துல ஒரு சரியான அறிவுரை வழங்கி, வெளிநாடு எதனால போகணும்? என்னன்றத கிளியரா வந்து அவங்க தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. அந்த எண்ணமே என் மனசுல வந்து ஆழ் மனசுல வந்து ரொம்ப காலமா ஊன்றி இருந்துச்சு. 2 பேரும் வந்து டிப்ளமோ அப்புறம் இன்ஜினியரிங் முடிச்சோம். அப்பவும் இதே டாபிக் பத்தி பேசிட்டே இருப்போம். சில வருடங்கள் வந்து கடந்து போயிடுச்சு. நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்ச உடனே ஸ்டாஃப் ஆகணும் அப்படின்றனால, ஒரு கல்லூரியில வந்து நானு ஆசிரியரா பணிபுரிய ஜாயின் பண்றேன். அப்போ மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங்கும் வந்து நானு சைமல்டேனியஸா நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன். அந்த கல்லூரியில ஒர்க் பண்ணும்போது எனக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஸோ இந்த மாரி நண்பர் சொன்னாரு. ஆனா அவரு வந்து வெளிநாடு போயிட்டாரு. ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்னால. நம்மால இன்னும் போக முடியல அப்படின்ற வருத்தத்திலேயே நான் வந்து ஓடிட்டு இருக்கேன். ஒரு 3 வருடம் ஆசிரியர் பணி முடிந்த பிறகும், எனக்குள்ள அந்த வெளிநாடு போகணும் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து எனக்குள்ள பற்றி எரிந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாருக்குள்ளயும் ஒரு கொழுந்து விட்டு எரியும் ஆசை அப்படின்னு எல்லாருக்குள்ளயும் ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த விஷயம் வந்து நம்மள தூங்க விடாம பண்ணும் அப்படின்றத, ஒரு 3 வருடம் ஆசிரியர் பணி புரிஞ்சோனயுமே என்னால அந்த ஆசிரியர் பணிய மேலும் தொடர முடியல. ஒண்ணு வந்து அந்த காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ். 2வது என்னோட லைஃப் வந்து நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுலயே என்னோட யோசனை இருந்துச்சு. என்னுடைய நண்பர்கள் சொன்ன வரிகள் எல்லாமே மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அப்ப வேலைய விட்டு நான் வெளியில வர்றேன். ஒரு வேலைக்காக நான் தேடி போகும்போது, ஒரு இடத்துல பணம் கட்டி நான் ஏமாந்து போறேன். விசாலாம் வந்துருச்சு. நீங்க ஏர்போர்ட் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நானும் எல்லாமே திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி சென்னை வரலும் போயிடுறோம். கிட்டத்தட்ட ஒரு அ 7 பேர் வரோம் நாங்க. சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஒரு 7 பேர் வர்றாங்க. ஸோ கடைசியா அந்த ஏஜென்ட் ஏமாத்துனது அப்படின்றது ஃப்ளைட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்கும்போது தான் எங்களுக்கு புரியுது எல்லாருக்குமே. அந்த நேரத்தில வந்து எங்ககிட்ட என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ அங்க சென்னையிலேயே போய் தங்கிட்டு மீண்டும் நான் வந்து வூட்டுக்கு வரும்போது, வீட்ல என்னோட அப்பா வந்து மிகவும் கடுமையா திட்டினாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் வேண்டாம். இந்த விஷயம் வந்து லைஃப்‌க்கு ஒத்து வராது நம்மளுக்கு. இப்ப இவ்வளோ பெரிய கடனாயிடுச்சு ரூ. 1,50,000 அப்படின்றது ஒரு 10 வருஷம் முன்னாடி மிகப்பெரிய கடனா இருந்துச்சு. அ அப்பொழுதும் அந்த ரூ. 1,50,000 நான் வெளிநாடு போறதுக்கு வந்து பணம் கட்டுனது என்னுடைய நண்பர் தான். அ எங்க அப்பாட்ட கேட்கும்போது, "என்னால முடியாது. நீ வேற ஏதாவது வழி இருந்தா பார்த்துக்கன்னு." அப்பொழுதும் என்ன நம்பி எந்த ஒரு ஷ்யூரிட்டியும் இல்லாம நண்பரா வந்து அவர் எனக்கு பணம் குடுத்து உதவுனாரு. மீண்டும் 2 மாதம் கழிச்சு, நான் வேற ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி சென்னையில. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி மறுபடியும் நான் சவுதி அரேபியா போறதுக்கு எனக்கு ஒரு 60,000 பணம் கேட்குறாங்க. அ விசாவுக்கும், டிக்கெட்டுக்கும். அப்பவும் எனது நண்பர் தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாரு அந்த நேரத்துல. ஆ அவரு சப்போர்ட் பண்ணதுனால தான் வந்து நான் வெளிநாடு அப்படின்ற என்னுடைய கனவுக்கான முதற்படிய வந்து தொடங்கி வச்சாரு அவரு. எதனால இத நான் சொல்ல வரேன் அப்டின்னா, நம்மளுக்கு எந்த மாரியான நட்பு நம்ம கூட இருக்காங்க. நல்ல நண்பர்கள் இருந்தா, நம்ம ஒரு நல்ல வழியில போக முடியும். அப்படி நல்ல நட்பு இல்லைன்னா, அது வந்து "கூடா நட்பு கேடாய் முடியும்" அப்படின்றது தான் இந்த நேரத்தில நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இருக்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பலவிதமான மாணவர்களும் பார்த்தீங்கன்னா, கெட்ட வழியில தான் போறாங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள், இந்த சொசைட்டி என்வைரன்மென்ட் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு காரணமா அமையுது. நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில அமைஞ்சா எல்லாருமே வந்து ஒரு வெற்றிகரமான வெற்றியாளர்களா மாறலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அறிவால் வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அ அடுத்த தலைப்புல அவர் வந்து சொல்லியிருக்கார். அறிவால் எப்படி வெல்ல முடியும் அப்படின்னா, ஸோ நமக்குள்ள இருக்கிற நாலேட்ஜ யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ல வந்து எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்றத இந்த புத்தகத்துல அழகா சொல்லியிருப்பார். அறிவால் வெல்லுங்கள் அப்படின்றத ஒரு சின்ன கதையோட அவர் சொல்லியிருப்பாரு. தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். ஒரு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள்லாம் ஸ்கூல் விட்டு வெளியில வராங்க. அப்போ ஒரு முதியவர் வந்து ஒரு புதிய காலணி அணிஞ்சு நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அதுல ஒரு குறும்புக்கார மாணவன் வந்து இந்த செருப்பு மிகவும் அழகா உள்ளதே, அத நம்ம எப்படியாவது அவர்கிட்ட இருந்து அவர ஏமாத்தி பறிக்கணும் அப்படின்றத யோசிக்கிறாங்க. இதற்காக வந்து நம்ம கூட இருந்த நண்பர்களையும் வந்து போய் அவங்களுடைய கருத்த சொல்றாங்க. கருத்த சொல்லிட்டு, இந்த மாரி வந்து அந்த செருப்ப எப்படியாவது திருடணும் அவர்ட்ட இருந்து அவர ஏமாற்றி பறிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. உடனே இந்த மாணவர்கள்லாம் போய் அவர்கிட்ட வந்து கேட்கறாங்க. ஐயா இந்த மாரி எங்களுக்கு மரம் ஏறத் தெரியாது. நீங்க வந்து முதியவர். ஸோ உங்களுக்கு அனுபவம் இருக்கும். எங்களுக்கு மரம் ஏறுறது எப்படின்னு கற்றுக் குடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப அந்த முதியவர் வந்து அ பசங்க ஏதோ விளையாட்டுத்தனமா ஏதோ பண்றாங்க அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, சரி நான் உங்களுக்கு கத்துக் குடுக்குறேன் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப மரம் ஏறும்போது வந்து அவரு காலணி எடுத்து இடுப்புல சொருகிக்கிட்டே மேல ஏறுறாரு. அப்போ அந்த மாணவர்கள்ல ஒருவர் கேட்கிறார், "ஐயா செருப்ப எடுத்துக்கிட்டு ஏன் மேல ஏறுறீங்க?"
கீழ விட்டுட்டு போகலாம் இல்ல. அங்க ஏதாவது பாதை இருக்கா? இல்ல முள்ளு இருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல எனக்கும் தெரியாது இந்த மரத்த பத்தி. அதனால நான் மேல போம்போது ஏதாவது ஒரு பாதை இருக்கு, இல்ல முள்ளு இருக்குன்னா, அப்ப செருப்பு நான் பயன்படுத்துறது வந்து எனக்கு ஊர்ஜிதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த மாணவர்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஏமாந்து போறாங்க. அவரு மரம் ஏறி காட்டிட்டு, கீழ இறங்கி வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து அறிவுரை வழங்குறாரு. உங்களுடைய நோக்கம் எனக்கு முன்னமே புரிஞ்சது. ஸோ ஒருத்தர்ட்ட இருந்து திருடணும்னு முயற்சி பண்ணாதீங்க. உங்களுடைய அறிவால வந்து வெல்லுங்கள். படிப்பு மட்டும் அங்க வந்து ஒருத்தருக்கு வாழ்க்கை குடுத்துறாது. உங்களுடைய படிப்பும், பண்பும் மட்டும் தான் வந்து அறிவால ஒருத்தர வெல்ல முடியும். அப்படின்றத அவங்களுக்கு சொல்லுவாரு. ஆ எதனால வந்து அறிவால வெல்லலாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஆ எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து நல்ல நாலேட்ஜ் உள்ள ஒரு பெர்சன். அவர் வந்து லைஃப்ல வந்து ஒரு விஷயத்த வந்து பண்றாரு. நெறைய தடங்கல்கள் வந்துகிட்டே இருக்கு. அவரால ஜெயிக்கவே முடியல வாழ்க்கையில. அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு என்னோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தர் அட்வைஸ் பண்றாரு. "நீ வந்து எப்படி ஜெயிக்கணும்?" அப்படின்றத எடுத்து சொன்னாரு. நம்மளுடைய அறிவு மட்டும் போதாது. பொறுமை, நிதானம், அவசரம் இல்லாம இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்றத சொன்ன அடுத்த கணம் வந்து அதிலிருந்து அவர் முயற்சி பண்ணி, அ அவரோட நாலேட்ஜ் யூஸ் பண்ணி, சப்ஜெக்ட் ஓரியன்டடா நாலேட்ஜ் யூஸ் பண்ணி, அவர் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, அதனால படித்தால் மட்டும் போதாது. நம்மளுடைய பண்பும், அறிவையும் வந்து சரியான முறையில வளர்த்துக்கிட்டோம்னா, வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்றத அ தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு. அ "உள்ளுக்குள் இருக்கின்ற நல்லவன்" அப்படின்றது இன்னொரு தலைப்பு இதிலே குடுத்திருப்பாங்க. ஸோ, எல்லாருக்குள்ளேயும் வந்து அ நல்லவனும் இருப்பான், அ தீயவர்களும் இருப்பார்கள். ஸோ, எப்படி வந்து நம்ம நல்லவன வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொருக்குள்ளேயும் அந்த நல்ல எண்ணங்களும், தீய எண்ணங்களும் வெளிக்கொண்டு வரும்போது, அந்த தீய எண்ணங்களை நல்ல எண்ணங்களை கொண்டு அடக்கி ஆள்பவனே ஒரு சிறந்த மனிதன் அப்படின்றத நான் இந்த நேரத்தில வந்து நான் பதிவு பண்ண விரும்புறேன். நமக்குள்ள இருக்க நல்லவன் வந்து எப்போ வந்து உயிர் தெழுதுகிறானோ, அப்பொழுதுதான் நம்மளுடைய எண்ணங்களும், செயல்களும் சரியான முறையில் வந்து செல்லும் அப்படின்றது இதுல சொல்லியிருப்பாரு. அ இன்னைக்கு இருக்க சொசைட்டி என்வைரன்மென்டல் மூலியமா வந்து பலரும் பலவிதமான மாணவர்களும் வந்து தீய வழியில தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கு அ நம்ம படித்த காலகட்டங்களில் வந்து ஆசிரியர் வந்து அடித்தால், அத வந்து அத என்ன தப்பு பண்ணோம்? எதனால அடிக்கிறாங்க? அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்க கால சூழ்நிலையில மாணவர்கள் வந்து அத ஒரு கெட்ட செயலாவே வந்து பார்க்குறாங்க. ஆசிரியர்கள் வந்து தங்களை அடிக்கும்போது, அவங்கள வந்து அடிக்கலாம். திரும்ப அவங்கள எப்படி வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் இன்றைய காலகட்டம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனாலவோ என்னவோ நெறைய மாணவர்கள் வந்து தீய வழியிலும் வந்து குடிப்பழக்கம், கஞ்சா மற்றும் இந்த மாரியான போதை பழக்கங்களுக்கு வந்து அடிமையாயிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு அவங்களுக்குள்ள இருக்க நல்லவன மட்டும் அ கொண்டு வந்தாங்கன்னா, இந்த சொசைட்டில உள்ள மாணவர்களும் நல்வழியில வந்து செல்ல முடியும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? எப்பொழுதும் கண்டிப்பா நான் வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியா எப்ப வந்து நம்ம இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனசு வந்து எப்ப விசாலமாக நல்ல எண்ணங்களோட பரந்து விரிந்து கிடக்கின்றதோ, அப்பொழுதுதான் நம்மளுடைய மனசு வந்து மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இதயம் வந்து எப்போ வந்து விசாலமா நல்ல செயல்களை செய்யுதோ, அப்போ மனசு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்படின்றத இதில வந்து அழகா சொல்லியிருப்பாரு. அதேபோல இந்த கதையில வந்து இந்த புத்தகத்தில் வந்து போப்பாண்டவருக்கு வந்து ஒரு சிறுவன் வந்து ஒரு கடிதம் எழுதுறான். அ இந்த விஷயம் என்னோட லைஃப்லயும் ரிலேட்டடான ஒரு விஷயம். போப்பாண்டவருக்கு வந்து அந்த சிறுவன் கடிதம் எழுதுறான். இந்த மாரி என்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. இத்தாலியில் இருக்கக்கூடிய அந்த சிறுவன் வந்து போப்பாண்டவருக்கு வந்து கடிதம் எழுதும்பொழுது, என் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை. மருந்து வாங்க 37 லிரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆ ஸோ நெறைய பேர்ட்ட பணம் கேட்டு கிடைக்காதனால, சரி போப்பாண்டவர் தான் நம்மள காப்பாத்துறாரு. அவர்ட்ட கேட்கலான்னு சொல்லி கடிதம் எழுதுறான் அவங்களுடைய அம்மாவோட அறிவுறுத்தலின் பேரில். அப்படி எழுதும்போது, ஆ உடனே வந்து போப்பாண்டவருக்கு அந்த கடிதம் வந்து போய் சேருது. அவர் வந்து மறுபடியும் வந்துட்டு அந்த பையன கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த மாரி 20 லிரா ஃபர்ஸ்ட்டு குடுக்குறாரு. ஐயா நான் உங்ககிட்ட 37 லிரா கேட்டிருந்தேன்னு. அவர் வந்து இன்னொரு 20 லிராவும் குடுத்து சொல்றாரு. அந்த பையன் உடனே வாங்கிட்டு ஓடிர்றான். ஓடிட்டு அந்த அம்மாவுக்கு மருந்து வாங்கி குடுத்து அவங்கள காப்பாத்திட்டு, மீண்டும் அதே அந்த போப்பாண்டவர சந்திக்க வருகிறான். இப்ப வரும்போது, அ அவர்ட்ட சந்திச்சு, "மீண்டும் ஏதாவது பணம் வேணுமா? ஏதாவது உதவி வேணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "இல்லைங்க ஐயா, இந்த மாரி நான் வந்து ரூ. 37 கேட்டிருந்தேன். நீங்க 40 குடுத்தீங்க. அ அதனால மீதி வந்து நான் குடுத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன்." அப்படின்னு சொல்றாரு. போப்பாண்டவருக்கு வந்து அளவில்லா மகிழ்ச்சி. இந்த சிறுவன் இந்த வயதிலேயே வந்து ஒரு நாணயத்துடன் நடந்து கொள்கிறான் அப்படின்றத சொல்லியிருப்பாரு அவரு.
இந்த விஷயத்த எதனால நான் சொல்றேன் அப்டின்னா, நான் எம்.ஏ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஜேடர்பாளையம் அங்க நாங்க ஸ்டே பண்ணியிருந்த டைம்ல, ஒரு வயதான பெண்மணி அவர்கள் தங்களுடைய தாலி செயின வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நான் அது நடந்து போகும்போது எனக்கு கிடைக்குது. நான் எக்ஸாமுக்காக நான் வந்து காலைல கிளம்பி போறேன். அப்போ வந்து ஒரு மண்ல கிடைக்குது. ஸோ பக்கத்தில யார்ட்டயும் கேட்டேன். எனக்கு யாரும் தெரியல அப்டின்ட்டாங்க. நான் எம்.ஏ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுத போறனால அத கொண்டு வந்து என்னோட அப்பாட்ட குடுத்துட்டு, இத வச்சுருங்க. யாராவது வந்து கடைவீதிக்கு நீங்க போம்போது கேட்டாங்கன்னா, இந்த மாரி கிடந்துச்சுன்னு சொல்லி குடுத்துருங்க. இல்லைன்னா நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து அது போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்துரலாம் அப்டின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போயிட்டேன். எக்ஸாம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் வர்றேன். அப்போ வந்து கடையில இருந்தவங்கலாம் வந்து என்ன பார்த்துட்டு, இந்த மாரி ஒருத்தவங்க தேடி வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அ அதுக்கப்புறம் வந்து எனக்கு யாரு தொலைச்சாங்க அப்படின்னு சொல்லி தேடி, அவங்ககிட்ட நேர்ல போய் நான் குடுக்கலான்னு போறேன். அப்போ வந்து ஜேட்டர்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ் ஆஃபீசர்லாம் அவங்ககிட்ட என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க மிஸ் பண்ணீங்க தாலி செயின அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் கொண்டு குடுக்கும் பொழுது, அவங்களுக்கு அளவில்லாத சந்தோஷம். அந்த நேரத்தில வந்து என்ன வாழ்த்துனாங்க. "ஸோ நீ வாழ்க்கையில வந்து இன்னைக்கு நீ கஷ்டப்படினாலும், வாழ்க்கையில நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வருவ" அப்படின்றது. ஆ ஸோ அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கணும் அப்படின்றது தான் அந்த போப்பாண்டவர் கதையிலும், அ மற்றவர்களுக்கும் நான் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம இருந்தாவே அந்தோடைய வாழ்த்து மட்டுமே நம்மளுக்கு நல்ல வழியில கொண்டு போகும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில பதிவு பண்றேன். ஆ இன்னொரு விஷயம், அ படித்தால் மட்டும் போதுமா அப்படின்ற ஒரு தலைப்பிலேயே இந்த புத்தகத்தில அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு கல்லூரியில படிக்கிற ஒரு மாணவர் ஒருவர் ஒரு சிறந்த பேக்கிரவுண்ட் அதாவது ஸ்கோர் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80% மேல வச்சிருக்க ஒரு மாணவர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறாரு. அவரு போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்றாரு. எல்லா கொஸ்டின்ஸும் வந்து நல்லா ஆன்சர் பண்ணிறாரு. ஸோ வேலை கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையிலேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு கம்பெனியிலிருந்து லெட்டர் வருது. இந்த மாரி நீங்க வந்து நல்லா இன்டர்வியூ பண்ணீங்க. ஆனாலும் இந்த வேலைக்கு உங்கள வந்து நான் எடுத்துக்கல. ஸோ நீங்க வந்து தகுதியானவர் அல்ல அப்படின்றத நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அனுப்பிடுறாங்க. உடனே வந்து அவரு அந்த கம்பெனிய நோக்கி வேகமா போய் கேட்குறாரு. எதனால? நான் எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்லியிருந்தேன். எதனால என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க? அப்படின்னு கேட்குறாரு. அவர் வந்து சொல்றாங்க, "பொறுமையா நிதானமா இந்த சேர்ல உட்காரு. நான் பதில் சொல்றேன். 2 காரணத்தினால நான் உங்கள வந்து ரிஜெக்ட் பண்றேன்." அப்படின்றாரு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அந்த படபடப்பா அந்த மாணவர் கேட்குறாரு. முதல் விஷயம் வந்து, நாங்க இன்டர்வியூ பண்ணும்போது நாங்க கொஸ்டின் கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னமே நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து பண்ணிட்டீங்க. எதிர் தரப்புல இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேட்கக்கூடிய பொறுமை, நிதானம் வந்து உங்ககிட்ட இல்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே வந்து எங்களுடைய ஜாப்க்கு தேவை. அதுவே உங்கட்ட இல்ல. 2வது விஷயம் அ அவசரம். ஸோ நாங்க இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க வந்து சேரோட நுனிப்பகுதியில தான் உட்காந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தீங்க. முழுமையா அந்த சேர வந்து நீங்க வந்து ஆளுமை பண்ணல. ஸோ அதுவும் வந்து ஒரு தகுதி இல்லாத காரணமா நான் வந்து உங்கள நினைக்கிறேன். ஸோ இந்த 2 குணத்தையும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஜாப் இதோட பெட்டரான ஜாப் கிடைக்கும்னு சொல்றாங்க. அந்த மாணவருக்கு அறிவுரை வழங்குறாங்க. உடனே அந்த மாணவர் வந்து அந்த அறிவுரையை ஏற்று, அவருடைய பொறுமை, நிதானம் வந்து எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு, வேற ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு போறாரு. அ இத வந்து நான் என்ன ரீசனுக்காக சொல்றேன் அப்டின்னா, படித்தால் மட்டும் போதுமா அப்டின்னா, அ எம்.ஏ முடிச்சுட்டு நானும் இந்த மாரி ஒரு அவசர சூழ்நிலையில அ வேலைக்கு வெளிநாடு போணும் அப்டின்னு அவசரப்பட்டு, யார் என்னன்னு விசாரிக்காம, ஒரு பொறுமையும், நிதானமும் இல்லாம அவசரப்பட்டதுனால, அந்த காலகட்டத்தில நான் ஒரு ரூ. 1,50,000 வந்து நான் இழந்தேன். என்னுடைய பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஸோ என்னோட லைஃப் வந்து அப்படியே கொஞ்சம் பேக்ல போன மாரி ஆயிடுச்சு. ஸோ மாணவர்களாகட்டும் அல்லது அ நம்மில் பல பேருக்கும் வந்து ஒரு சில நேரங்கள்ல பொறுமை, நிதானம் வந்து நம்ம இழந்துறதுனால, வாழ்க்கையில அ பலவிதமான துன்பங்கள சந்திக்க நேரிடுது. அடுத்த புத்தகம் யூ கேன் வின் உங்களால் வெல்ல முடியும் அப்படின்றது இந்த புத்தகம். சிவகர் எழுதியது. இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்ச மிக வரிகள் முக்கியமான வரிகள் அப்படின்னா, அ "பற்றி எறியட்டும் உங்களது ஆசை" அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டைட்டில் குடுத்திருப்பாங்க. "வெற்றியின் ரகசியம்" தலைப்புல குடுத்திருப்பாங்க. அ எப்படி வந்து ஒருத்தருடைய ஆசை வந்து நம்ம மனசுல வந்து கொழுந்து விட்டு எரியுதோ, அப்பதான் வந்து அவங்களால வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்றது இந்த விஷயத்துல அழகா சொல்லியிருப்பாங்க ஒரு சின்ன ஸ்டோரியோட. அ திரு சாக்ரடீஸ் அவர வந்து ஒரு நண்பர் ஒருவர் சந்திக்கிறாரு. "நான் வாழ்க்கையில வந்து நான் ஜெயிக்கணும்னு நெனைக்கிறேன். உங்கள மாரி எனக்கு அறிவு இருந்தா பரவால்ல. ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்?" அப்படின்றத கேட்கிறாரு. அப்ப நண்பர் வந்து சொல்றாரு சாக்ரடீஸ் அவர்கள், நீ நாளை காலையில வந்து ஆற்றங்கரைக்கு வந்துரு. நானும் வந்துர்றேன். உனக்கு வந்து அங்க அதுக்கான விளக்கத்த குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அ அந்த நண்பரும் சரியான நேரத்துல வராரு. 2 பேரும் வந்து அந்த ஆற்றங்கரையில வந்து தண்ணீல இறங்கி நடக்குறாங்க.
நடக்கும்போது கொஞ்சம் தூரம் போனோனே ஒரு கழுத்தளவு தண்ணி வந்தோனே அவரது நண்பரை வந்து பிடிச்சி சாக்ரட்டிஸ் அவர்கள் வந்து தண்ணிகள் வச்சு நல்லா அழுத்துறாரு. அவருடைய முகமெல்லாம் கலர் மாற நிலையில அப்போ வந்து அவர கைவிட்டு எடுக்குறாரு. அப்ப மேல வருவாரு அந்த நண்பர் வராரு. "என்ன இப்படி பண்ணிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சாக்ரட்டிஸ் அவர்கள் சொன்னாரு, "நீ தண்ணிக்குள்ள வந்து உன்ன வச்சு நான் அழுத்தும்போது நீ என்ன ஃபீல் பண்ண? உனக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அந்த நேரத்துல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அந்த நேரத்துல வந்து நான் என்னுடைய மூச்சு விடணும். காத்து தான் தேவை சுவாசிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் நான் வந்து மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான். உனக்குள்ள வந்து என்ன தேவை அப்படின்றத முதல்ல நீ வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நீ அத நோக்கி பயணம் பண்ணா வாழ்க்கையில வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்களுடைய ஆசை வந்து கொழுந்துவிட்டு எரியணும் உன்னோட ஆழ் மனசுல. அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த விஷயத்த நான் என்னோட லைஃப்ல எப்படி ரிலேட் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னா, ஆ ஜேசியில திரு வேள்பாரி நடேசன் சார் அவர்கள நான் ஒரு ஜேசி ஐடி ப்ரோகிராம்ல மீட் பண்ணும்போது, அவரு சொன்ன விஷயங்கள் வந்து என் மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஒரு பிசினஸ் பண்றத பத்தி ஆகட்டும், இல்ல வந்து ஒரு ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத ஒரு 1 1/2 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போனாரு. ஸோ நம்ம அத நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. நம்மளும் ஒரு ஸ்பீக்கர் ஆகணும் அப்படின்ட்டு. அப்படி பண்ணும்போது ஜேசியில வந்து எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அத நான் வந்து அட்டெண்ட் பண்றேன். ஸோ அவருடைய எண்ணங்கள் தான் வந்து என் மனசுல பிரதிபலிச்சுட்டே இருந்துச்சு. நம்ம இதுல வந்து பெஸ்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இபிஎஸ்ல வந்து 2024ல அட்டெண்ட் பண்ணும்போது, ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர் பிளஸ் வந்து டீம் கோஆர்டினேட் பண்ணி எங்களோட டீம் வந்து வின் பண்ணுச்சு. அதுக்கடுத்து வந்து ஒவ்வொரு இதா முடிச்சு ஸ்பீச் கிராஃப்டர்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ண முடிஞ்சது. எதனால சொல்றேன் அப்படின்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசை வந்து கொழுந்து விட்டு எரியும் பொழுது மட்டும் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படின்றது, ஒரு ஆழமான கருத்து இந்த புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. யூ கேன் வின் அப்படின்ற புத்தகத்துல. அதேபோல இந்த புத்தகத்துல வந்து இன்னொரு விஷயமும் அழகா வந்து முன்னுரையிலே சொல்லியிருப்பாங்க. இந்த புத்தகம் வந்து யாருக்கானது? எதற்கானது? அப்படின்றத தெள்ளத் தெளிவா வந்து எடுத்துரைச்சிருப்பாங்க. ஸோ நான் மத்த புத்தகத்துல வந்து இந்த மாரி விஷயங்கள் நான் பார்க்கல. யூ கேன் வின் அப்படின்னா, இந்த புத்தகத்த நம்ம படிக்கும்போது இதற்கு நம்ம தகுதியானவர்களா இருந்தால் மட்டும் தான் இந்த புத்தகத்தை படிக்க முடியும் அப்படின்றத சிவகார் அவர்கள் வந்து தெளிவா சொல்லியிருப்பார். ஆ ஒரு தொழில் செய்பவர்களாகட்டும் அல்லது மாணவர்களாகட்டும், எல்லாருக்கும் வந்து ஒரு சரியான குறிக்கோள். அத வந்து எவ்வாறு செய்யணும்? எப்படி செய்யணும்? அப்படின்றத ஒரு திட்டமிடல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த புத்தகம் வந்து சரியான ஒரு வழிகாட்டியா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, நம்ம எத சாதிக்க போறோம்? அத எப்படி சாதிக்க போறோம்? ஆ அப்படின்றது ஒரு அ தெ அட்டவணை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த முன்னுரைய பேஸ் பண்ணி தான் வந்து நான் என்னோட தொழிலையும் வந்து நான் எடுத்திருக்கிறேன். என்னுடைய தொழில் வந்து ஓவர்சீஸ் எஜுகேஷன். அதாவது மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கணும். அவங்களுக்கு அட்மிஷன் வந்து நம்ம பண்ணி குடுக்கணும் அப்படின்றது. வேள்பாரி நடேசன் சார் அவர்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, உங்களுடைய ஃபியூச்சர் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நேரத்தில வந்து நான் பதிவு பண்றேன். ஒரு மினிமம் ஒரு 5 வருஷத்துக்குள்ள என்னுடைய பிரான்ச்சஸ் வந்து தமிழ்நாடு ஒரு 10 இடத்துலயாவது இருக்கணும் அப்படின்றது என்னோட குறிக்கோளா நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. உண்மையாலே இது உங்களுடைய சிறந்த குறிக்கோளா இருந்தா, இத நீங்க என்கிட்ட செஞ்சு காட்டுங்க. என்னோட நம்பர வாங்கிக்கங்க. முடிச்சுட்டு நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கான முயற்சியில ஒரு வருஷத்துல வந்து இப்போ ஒரு 2 பிரான்ச் வந்து தொடங்குறதுக்கான நான் வழிமுறைய வந்து நான் கடைபிடிச்சுட்டு இருக்கேன் இப்போ. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். அதுபோல நம்மளுடைய எத சாதிக்கிறோமோ, அத வந்து சரியான ஒரு திட்டமிடல் வேணும் நமக்குள்ள. ஒரு குறிக்கோளோட நம்ம நோக்கி பயணம் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா வெற்றி வந்து தள்ளி போனாலும் நமக்கு வந்து கண்டிப்பா அந்த வெற்றி அடையறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கும்போது, அந்த வெற்றி வந்து கண்டிப்பா கிட்டும். தோல்வியிலிருந்து ஒரு பாடம் கத்துக்கும்போது தான், அது வந்து ஒரு சிறந்த வெற்றியா இருக்கும் அப்படின்றத இந்த புத்தகத்துல அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ எப்பொழுது வந்து தோல்வி வருதோ துவண்டு விடாமல், மீண்டு எழுந்து அ ஓடுவோம் அப்படின்றத இதுல யூ கேன் வின் அப்படின்ற புத்தகத்துல தெளிவா சொல்லியிருப்பாங்க. ஐயா இத்துடன் நான் வந்து முடிச்சுக்கலான்னு இருக்கேன். நன்றி மகேஷ் அவர்களே. அருமையான ஒரு உரை. ஸ்பீச் கிராஃப்ட் முடிச்சு நீங்க ஜூன் ட்ரெய்னர் ஒர்க் ஷாப்புக்கு போறதுக்கு மிக சிறந்த வாழ்த்துக்களை நற்புலரி குடும்ப சார்பாக தெரிவிக்கிறோம். நிறைய கலந்துரையில் பேசுங்கள், நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இந்த யூ கேன் வின் புத்தகத்துல இருந்து சில விஷயங்களையும், இன்னொரு புத்தகத்துல நல்ல நட்பை வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அழகா ஒரு களிமண் இலையோட கதையை வச்சு சொன்னது, உங்களுடைய அனுபவங்களை வெளிநாட்டுக்கு போற அந்த அனுபவங்களை நம்ம முடிவெடுக்கிற சரியான முடிவெடுக்காம இருந்த விஷயங்களை சொன்னதும் சரி,
அது மாதிரி ஒரு போப்பாண்டவர்கிட்ட வந்து அந்த 3 இறாக்களை திருப்பி கொடுத்த அந்த பையனுடைய நேர்மையும், ரமேஷுடைய நேர்மையும் இதுல பகிர்ந்துகின்றதும் மிக சிறப்பு. ரொம்ப அருமையா இருந்தது. சரியான நேரத்திலையும் முடித்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது தளத்துல இருந்தா கை உயர்த்தி பேசலாம். உங்களுக்கான வாழ்த்துக்களை நம்